விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட அடுத்த குறையாக எனக்கு தோணின விஷயம் என்னென்னா, இந்த படம் ஒரு காதல் படம், இந்த படம் ஒரு குடும்பம் சம்மந்தமான படம் அப்படின்னு இருக்கும்போது இந்த படத்துக்கு சண்டை காட்சிகள்ன்ற ஒன்று கண்டிப்பாகவே தேவையில்லாத ஒன்று. ஆனால் இந்த படத்தோட முதல் பாதியில் ஒரு சண்டை காட்சி வருது, இரண்டாம் பாதியில் ஒரு சண்டை காட்சி வருது. இந்த 2 சண்டை காட்சியுமே கூட பெரிய குறைன்னு சொல்லாமல் கூட தவிர்த்துட்டு போயிடலாம். ஏன்னா திரு சூர்யா அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ த ஒன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அப்படி இருக்கும்போது திரு சூர்யா அவர்கள் 10 பேரை 100 பேரை தனியால் நின்று அடித்தாதான் அவர் பெரிய ஹீரோன்றதை நிரூபிக்க முடியும் அப்படின்றதுக்காக கூட இவங்க இந்த காட்சிகளை வச்சிருக்கலாம். அந்த காட்சிகளை மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த சண்டை காட்சிகள் இந்த படத்துக்கு தேவைதானோ அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு தோணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாகவே இந்த 2 சண்டை காட்சிகளையும் நீக்கி இருந்தால் இந்த படம் இன்னும் கூட பல மடங்கு சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தை தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வாத்தி எப்படி ஒரு தமிழ் படம் இல்லை தெலுங்கு படமோ, அதே மாதிரி தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படமும் ஒரு தமிழ் படம் இல்லை, அக்மார்க் தெலுங்கு படம். அதுக்கு இந்த படத்தில் தெலுங்கு திரையுலகிலிருந்து பல பேர் நடிச்சிருக்காங்க. அது ஒரு காரணமாக இருந்தாலுமே கூட பிரம்மாண்டம்ன்ற பேரில் இவங்க ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. திரு சூர்யா அவர்களோட வீடு, திரு சூர்யா அவர்கள் மருத்துவம் பார்க்குற மருத்துவமனை அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலுமே அது வீடு இல்லை அரண்மனைன்ற மாதிரி பிரம்மாண்டமாக காட்டுறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிரம்மாண்டம் அதிகமாக 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 இது தமிழ் படம் இல்லை, இது ஒரு தெலுங்கு படம்ன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள கண்டிப்பாகவே வரும்ன்றதையும் யாராலுமே மறுத்து பேச முடியாது.